வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டாட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே. இன்ஃபர்மேஷன். ஒரு மைய நிலைப்பாடான நிர்வாகவியல் நாடு அப்படின்றப்போ தேவைப்படுது. அதனால் யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா ஒரு மைய நிலைப்பாடான நாடாக நான் தோது பார்க்கலான் இருக்கேன். ஓகே. ஏன்னா யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்னுடைய இரவு பகல் எல்லா வகையிலுமே எனக்கு ஒரு மேட்சான ஒரு நாடு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நல்லதான ஒரு நிர்வாகவியல். சைனாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு தமிழ்நாடு மாதிரி தான். ஓகே. இங்கேருந்து போன சித்திர மாதிரியான நபர் தான் சைனாவை தோது பார்த்துருக்காங்க. அதனால் சைனாவும் ஒரு தமிழ்நாடு மாதிரி தான். ஓகே. சரி, இன்றைக்கு என்ன தகவல் அப்படின்றப்போ சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். நார்த் இந்தியா டிஸ்கஷன். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக ரொம்பவே வறுமை, ரொம்பவே துன்பம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்து யதார்த்த ரீதியாக மிகவும் பணக்காரங்களாக இருக்கக்கூடிய நபர்களும் அங்கே தான் வசிக்கிறாங்க. அது அவங்க உழைக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகே. அடுத்து உளவியல் ரீதியாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான். அது சரி தவறு அப்படின்றது கிடையாது. இருந்தாலும் அவங்களோட இயல்பு நிலை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் பயாலஜி சிஸ்டத்தில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது ஒரு நபர் இருக்கார், அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்த பிறந்து, அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேரனோ பேத்தியோ எடுப்பாங்க. அந்த பேரனோ பேத்தியோ பார்க்குறது தான் அவங்களோட மோட்டிவேஷன். ஓகே. அதனால என்னவோ 22, 23, 27, 28லாம் ஒவ்வொருத்தருக்கும் 4 குழந்தைங்க இருக்கும். 2 குழந்தைங்க, 4 குழந்தைங்க அப்படிலாம் மாதிரிலாம் இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் நிறையா பேருக்கு குழந்த இருக்கும். அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியோ அல்லது அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படின்னா, எப்படியாவது நான் ஒரு பேரனையோ பேத்தியோ பார்த்துடணும். ஓகே. இன்னும் ஒரு சில பேர்லாம் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சமுதாய வாழ்வியலில் ஒரு 10 தலைமுறையாக பார்க்குற ஒரு நபர்லாம் ரொம்பவே ரேரான ஒரு விஷயந்தான். ஓகே. அதனால் அவங்களோட நிலையில் எப்படியும் நான் பேரனோ பேத்தியோ பார்த்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க உழைப்பாங்க. நிறையா வகையில் தோது பார்த்துக்குவாங்க. அதனால் சமுதாயவியல் அப்படின்றப்போ நான் என்னோடய பேரனோ பேத்தியோ பார்த்தா போதுங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் நான் எங்கெங்கே போய் தோது பார்க்குறது, அதனால் எல்லாம் போங்க, நாங்கள் அப்புறமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தோது பார்ப்பாங்க. அதனாலே அந்த நாட்டோட சமுதாயவியலில் நிறைய ஊழல் இருக்கும். நிறையா வாழ்வியலுக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்களோட பேரன் பேத்தியை பார்க்கணுன்றதுக்காக எப்படியெல்லாம் தோது பார்க்க முடியுமோ அப்படியெல்லாம் தோது பார்ப்பாங்க. அதுதான் உங்களுடைய ஒரு விஷயம். அடுத்து உளவியல் ரீதியாக நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு இந்து நிலப்பகுதி. உண்மையாலுமே அந்த கும்பமேளா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவாலயம், அங்கே இருக்கக்கூடிய தியான முறை, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமம் எல்லாமே ரொம்பவே மென்மையானது, அருமையானது, பதமானது, பக்குவமானது. ஓகே. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இமாலயா நிலப்பகுதி அந்த ஆன்மீக தலமாகவே இருக்கும். அங்கே எல்லா விதமான ஃப்ரீக்குவன்சியும், வேவ் லென்த்தும், எல்லா விதமான நிலையுமே அங்கே தோதாகும். ஒரு அருமையான ஒரு இடம். ஓகே. அதனால் இந்த ஆன்மீக தலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு வன்முறை அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க எல்லாமே ரொம்ப மென்மையானவங்க. ஓகே. அப்படியே அந்த மென்மையாக இருக்கனால அந்த பதத்திலேயே அவங்க மூவ் பண்ணுறாங்க. அந்த தியானம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு மன ஒருநிலை இருக்கணும். எல்லா வகையிலும் ஒரு பதம் இருக்கணும். அந்த பதத்தை உருவாக்குன்ற மாதிரியான ஒரு நிலப்பகுதி. ஓகே. அடுத்து இங்கே ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவியா, ஓகே, அப்போ மட்டும் தோது பார்த்துக்கலாம், மற்ற நாளெலாம் சும்மா சாதாரணமாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லா நாளுமே ஒரே பதத்திலே இருக்கணும். ஒரு ஃபிட்னஸ் அது அப்படியே எல்லா நாளுமே இருக்கணும். சும்மா ஒரு கடைக்கு போகிறனா கூட நல்லா டிக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நீட்டாக போயிட்டு நீட்டாக வரணும். எவ்ரி செகண்டுமே அவங்க வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. எல்லா க்ஷணத்தையுமே சரியாக பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமே நான் நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. நிறைய நல்ல விஷயமும் இருக்குது.
ஓகே, நிறைய ஆதரவுமே இருக்குது. ஓகே, அடுத்து நேற்று நடந்த நிகழ்வு யூனிவர்சல் லாவில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான். ஓகே, ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆன்மீக நாடாக இருக்குது. யூனிவர்சல் லா அப்படின்றது அவங்களோட பல படி மேலே இருக்கிறவங்க உள்ள ஒரு நிகழ்வு. ஓகே, ஆனாலும் நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் ஒரு டெபாசிட் ரெசிப்ட் கேஷ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, நான் ஓரளவு தோது பார்க்குறேன். ஓகே, சரி, அடுத்து சோனாலிகா டிஸ்கஷன். சோனாலிகாவை பொறுத்த வரைக்கும், பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு வரவேற்பு. ஓகே, நீங்கள் சிஇஓவாக நிர்வகிங்க. சும்மா இங்கிலீஷ் பேச படிக்க தெரிஞ்சால் போதும். சும்மா 4-5 மெக்கானிக்கல்ஸ் சம்மந்தமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்தான ஒரு சேல்ரி நீங்களும் நிர்வகிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. நிறையா மூவியெல்லாம் புக் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நடிக்கிறோம் அப்படின்றாங்க. அங்கெல்லாம் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் இருக்குது. சரி, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு குடோன் இருக்குது. அந்த குடோனோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் இந்திராஜ். ஒரு நாளைக்கு பஞ்சாப் கம்பெனி தான் அது. பஞ்சாபில் என்றைக்கு லீவோ அன்றைக்கி தான் இங்கேயும் லீவு. டீ காசு மட்டுமே ஒரு நாளைக்கு 300 கொடுக்குறாங்க பஞ்சாப்லேருந்து குடோனுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா டெய்லியும் 60 கொடுப்பாரு. காலையில் ஒரு 30, சாயந்தரம் ஒரு 30. மேக்ஸிமம் சாயந்தரம் கூட கொடுக்க மாட்டாங்க. காலையில் யாரோ கேட்டு கதறினா தான் ஒரு 30 டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. மிச்சம் காசு அப்படியே அவர் லவ் லட்சக்கணக்கில் ஏதோ தோது பார்ப்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டோட முதலமைச்சர் ஒரு நடிகர். அவர் தன கௌரவத்தை தான் அப்படி அவரை காப்பாற்றிக்கிறது அவர் பெரிய விஷயம். அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரிய போராட்டம். இவங்கெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவா போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து குடும்பமாக வாழ்ந்து இங்கேயே நிறைய கொள்ளை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு அவங்க தோதாக இருக்காங்க. ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே போராடி இங்கே நாங்கள் ஒரு 10-20 சம்பாதிக்கணும்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி. இவங்க லட்சக்கணக்கில் கொள்ளை அடிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காசு கொடுத்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு தோது பார்த்துக்கலாமா? நம்ம ஒரு 10-20 அப்படின்னா தவறுங்க. என்ன கொடுமை பாருங்கள். சரி, தீர்வு தான் என்ன? பேசாமல் அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் அந்த கம்பெனியை மாற்றி விட்டுட்டு பேசாமல் சிமெண்ட் மூட்டையும் அந்த ஸ்டீலும் அந்த கம்பெனி அதாவது கம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தேவையான எல்லாம் ப்ராடக்ட்ஸும் வாங்கி ஒரு குடோன் மாதிரி அமைச்சோம் அப்படின்னா நல்ல காசு இருக்குது. ஓகே, எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது, நல்ல காசு இருக்குது. பக்கத்தில் இந்த பக்கமும் ஒரு வீடும் அமைச்சிக்கலாம். ஓகே, அப்படின்னா ஓரளவு தோதாகும். அப்போனா தான் அந்த சுபாகரன் அவங்க கந்தசாமிக்கெலாம் மூவிஸ் அலோடு. இல்லை அப்படின்னா மூவிஸ்லாம் நாட் அலோடு. ஏன் நான் எதுக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கணும்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் எங்கேயே போகுது காசு. இதில் ராயல்ட்டி வேறு இருக்குது, இன்சூரன்ஸ் வேறு இருக்குது. எவ்வளோ பெனிஃபிட்டு. இவ்வளோ காசு கொடுத்தும் கடைசியில் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அல்லது இன்னொரு தீர்வு இருக்குது. பேசாமல் ஆல்ரெடி சொன்னேன் மேனேஜரை மாற்றுங்க அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் ஏங்க கேட்கணும்? சரி, நீங்கள் கேட்கலைன்னா பரவாயில்லைங்க. நான் சொல்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் மாற்றிட்டு பேசாமல் சிமெண்ட் மூட்டையை அங்கே அடிக்கலான் இருக்கேன். நீங்கள் வேறு இடம் தோது பார்த்துக்குங்க. சோனாலிகா பொறுத்த வரைக்கும் ஒரு சைனா கம்பெனி மாதிரி, அது சைனா மாடல் மாதிரி. சைனாவில் இன்னும் நிறையா நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஓகே, அல்லது பேசாமல் மேனேஜரை மாற்றிடுங்க. ஓகே, அப்போனா தோதாகும். அது என்ன காரணம் அப்படின்னா இவங்கெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்காங்க, பண்பாக இருக்காங்க, பக்தியாக இருக்காங்க, ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. இப்போ நாங்கள் தான் எல்லாம் எரராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டு. அது தோதாகாது. ஓகே, அதாவது இன்னொரு காரணம் இருக்குது.